தேடிட்டு இருந்தான். வாமா மின்னலு. எதுக்குக்கா என்னை பார்த்து மின்னல்னு கிண்டல் பண்ணுறிய? நீ தான் மின்னல மாதிரி இந்த தெருவில் நின்றுட்டு இருக்க, திடீராப்பில் அந்த தெருவில் போய் நிற்க. இப்போ கொஞ்சம் முந்தி வடக்கு தெருவுக்கு போயிருந்தல, அதை பற்றியே கேட்கிய? எங்கள் அத்தையை காணலக்கா, அதான் தேடி போயிருந்தேன். இப்போ உங்கள் அத்தையை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிக்கலக்கா, அவிய வரப்போ வந்துட்டு போட்டுன்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவிய இங்கேயும் யார் வீட்டிலையாவது உட்காந்து டிவி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கேயும் போய் டிவி பார்த்தாலும் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். என்னடி நீ சொல்கிறத பார்த்தா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாக இருக்கும் போலெல்லாம் தோணுது. அப்படி என்ன விஷயங்க்கா நீங்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டியே? எல்லாம் உங்கள் மாமியாரை பற்றி தான். நீ வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் எல்லாம் அந்த வயசான பொம்பளை தான் செய்ய சொல்றியான். உங்கள்கிட்ட இது யாருக்கா சொன்ன? ஒருத்தர் சொன்னவனா இங்கே சொன்னவன் சொல்லலாம். ஆனால் ஊரில் எல்லாரும் அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்காத. நீ எதுக்கு இப்போ கோவப்பட்டு இருக்க? உண்மையை சொன்னால் ஒத்துக்கிடணும். அதை விட்டுக்கிட்டு இவ்விய பேசினாவளா அவிய பேசினாவளான்னு ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு தெரியக்கூடாது. நான் ஆராய்ச்சி ஒன்றும் பண்ணல, யார் பேசினான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிற? சீலக்கா, நான் வந்தவுடனே உங்ககிட்ட உடனே கேட்கணுன்னு இருந்தேன். சரி, என்ன விஷயம்னு கேளு. ஏன்க்கா என் கூட சண்டையா? என்னை பார்த்து கேட்க மாட்டேக்கிய? இது என்ன கொடுமை இது? உன் மூஞ்சி பார்த்து பேசுகிறன்னோடனே உன் கூட சண்டைன்னு ஆயிடுமோ? நீ இருக்க அவசரத்துக்கெல்லாம் அவன் உன் மூஞ்சி பார்த்துலாம் பேச முடியாது. அப்போ நான் வளர்த்திய பிறந்தது தப்பாக்கா? தப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. முதல்ல நீ அவகிட்ட இருந்ததை கேட்கணுனால அதை கேளு. அது வந்துக்கா உங்கள் மாமியார். உங்கள் மாமியார்னு சொல்கிறா? இடி நீங்கள் ரெண்டு உங்கள் வீட்டுக்கு போங்க. ஏக்கா நீனும் வீட்டுக்கு போயிருக்கா? நானும் வீட்டுக்குள்ளே போயிருந்தேன். ஏசியில் உங்கள் மாமியார் வீட்டுக்கு வரல. ஏன்க்கா மாமியார்னோடனே இப்படி பயந்து சாவதியே? என்ன எல்லாரும் உன்னைய மாதிரி மாமியாரை கொடுமையப்படுத்தாவ? எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு. வீடு வீடாக இந்த ஊர் முழுக்க என்னை பற்றி யார் குறை பேசுகிறாங்கிறது எனக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு. யாரடி எனக்கு தெரியாமல் உன்னைய பற்றி குறை பேசிட்டு தெரியவா? வேற எவ்வளோ இல்லை, எல்லாம் நீ தான். நெபரிடி, உன்னைய பற்றி நான் ஒன்றும் ஊராக வீடு வீடாக குறை சொல்லிட்டு தெரியல. எதுக்கு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சண்டையை போட்டுக்கிட்டு கிடக்கியே? நெபருங்கக்கா, நான் ஒன்றும் சண்டை போடல, எல்லாம் இவ தான் பேசுக்கா. சரி, நீ கோவப்படாத. உங்களுக்காக நான் இப்போ இவளை சும்மா விடுவேன். இவக்கிட்ட பேசுனதில் நான் கேட்க வந்ததே மறந்துட்டேன். ஏக்கா அன்னைக்கு உங்கள் மாமியார் காணாமல் போனவதா எங்கே போயிருந்தாவ? அதை பற்றியே கேட்க. அவிய அன்னைக்கு கோயிலுக்கு போய்ட்டு வர பாதையில் ஒரு வீட்டில் உட்காந்து சீரியலை பார்த்துட்டு வந்தாவலாம். ஏன் தான் இந்த மாமியார்லாம் எப்போ பார்த்தாலும் சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கவளோ தெரியல. நீ பேசுகிறது கேட்டால் என்னமோ மாமியார் மட்டும்தான் சீரியல் பார்க்காத, நம்ம யாரும் சீரியல் பார்க்காத மாதிரிலாம் இருக்குது. நம்மளாம் எங்கள் காவில மாதிரி அதிகமாக சீரியலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நம்மளுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கும் ஃபோனை பார்க்கறதுக்குமே நேரம் பத்தலை, வேறு எங்கே சீரியலை பார்க்க? சீலக்கா, இப்போ உங்கள் மாமியார் எங்கே? அவிய வீட்டுக்கு போயிருக்காவ. அப்போ எப்போம்மா உங்கள் கூட இருக்க மாட்டாவளா? என் தங்கச்சி நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எப்போமாவது ஒருக்கா இங்கே வந்தே அந்த பொம்பளை இவளை உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்கு. இதில் வேற இவ கூடயே இருந்தால் இவளோட நிம்மதியே போயிடும். ஏக்கா, சீலாக்காவோட நிம்மதி இப்போ போக போகுது. என்னடி சொல்ற? ஏக்கா, அவிய மாமியார் அங்கேருந்து வந்துட்டு இருக்காவ. எங்கடி? எனக்கு தெரியல. அவள் ரொம்ப வளர்த்திலாக்கா, அதனால் அவிய தெருமனையில் வந்தாலே தெரியும். ஏக்கா, எனக்கும் பார்க்க அவிய வந்த மாதிரி தான் தெரியுது. ஏக்கா, நம்ம கூட்டத்தை கலைச்சிருவோம். சரிக்கா, அப்புறமா பார்ப்போம். ஏக்கா, நானும் போயிட்டு வரேன். நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏக்கா, நீ குழம்பு என்னன்னு கேட்டால? என்ன பேர் உள்ளே போய் எடுக்கிறதுக்குள்ளே உங்கள் மாமியார் வந்து நிற்கும். அப்புறமா வானத்துக்கு பூமிக்கும் தையத்தக்கன்னு ஆடும். அதை ஆட்டத்தை யார் பார்க்க? குழம்பு தானே. அப்புறமா வந்து வாங்கிடுதேன். சரிக்கா, அப்போ எங்கள் மாமியார் போனோடனே நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். சரி, நான் திரும்பி பார்க்காம போகிறேன், அதான் உனக்கு நல்லது. அப்படி போனால் உங்கள் வீட்டுக்கு போக நேரம் இல்லைக்கா, இப்படி போக வேண்டியது தானே? உங்கள் மாமியார் மூஞ்சில் முடிச்சுட்டு யார் வாங்கிக்கிட்டேன், நான் இப்படியே போகிறேம்மா. சரிக்கா, நான் ஃபோன் பண்ணோடனே வந்துடு. சரி வாரேன், நீ உள்ளே போ. என்னதான் ரெண்டு பிள்ளைக்கு அம்மாவானாலும் மாமியாருங்கிற ஒரு கேரக்டரை நினச்ச உடனே அடி வயிற்றுல புளியை தான் கரைக்கி. உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வர்றது உண்மையிலே எங்கள் மாமியார் தான். சரி, நம்ம உள்ளே போய் வேலையை பார்ப்போம். பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவே துள்ளி விளையாடினானா. மாமியார் வீட்டில் இல்லைன்னு ஆட்டம் அடி போடுற ஆட்டம் வந்துட்டுங்களா? உங்கள் எல்லாத்தையும் நான் கவனிச்சு விடுவேன். உள்ளே போன போய் இவ தப்பிச்சா. என்னமோ அவளைக்கு எப்படி இந்த வாசலை மிதிக்கிறதுன்னு நான் பார்க்கேன்.